வெல்கம் டு VAJ ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எனக்கு ஒரு நாள் ஆர்டர் கிடைச்ச சாக்லேட் அண்ட் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் நான் எப்படி செய்தேங்கிற காமிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு சாக்லேட் கேக்னா என்ன, சாக்லேட் ட்ரஃபிள் கேக்னா என்ன, சாக்லேட் கிளேஸ் கேக்னா என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சாக்லேட் கேக், சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ஆர் கிளேஸ் கேக் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக செய்வோம் இல்லையா, சாக்லேட் ஸ்பாஞ்ச், அந்த சேம் ஸ்பாஞ்ச் தான் வந்து எல்லா டைப் சாக்லேட் கேக்குக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது. நான் வந்து இந்த 3 கேக்குமே தனித்தனியாக க்ரம் கோட்டிங் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதோட டெக்கரேஷன் ப்ராசஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த கேக்ஸில் டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ள இந்த டாப்பர்ஸ், அதேமாதிரி இந்த சாக்லேட் டெக்கரேட்டிவ்ஸு, கார்னிஷிங் எல்லாமே வந்து நான் செய்து எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே ஆக்சுவலி அந்த கார்னிஷ் எல்லாமே வந்து மோல்டு யூஸ் பண்ணி செய்தது தான் அந்த மினி சாக்லேட்ஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கேக்குக்கு நேம் வந்து நான் அது சாக்லேட் மோல்ட்லேயே வச்சு தான் அந்த நேம் லெட்டர்ஸ் வந்து நான் செய்து எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு கேக் டெக்கரேட் பண்ண உள்ள ஃபாண்ட் அண்ட் ஃப்ளவர்ஸ், அப்புறம் ஃபாண்ட் அண்ட் லெட்டர்ஸ் எல்லாமே கட் பண்ணி அதையும் ட்ரை ஆக வச்சு எடுத்திருக்கேன். எனக்கு ஆர்டர் கிடச்ச இந்த 3 கேக்லேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா 1 kg உள்ள சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு, இன்னொன்று வந்து 1 kg சாக்லேட் கேக். அது வந்து நான் டாலாக செய்திருக்கேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்மல் சாக்லேட் கேக்கை செய்துட்டு அதுக்கு நேம் போட்டிருப்பாங்க சாக்லேட் ட்ரஃபிள் கேக் அப்படின்ட்டு. அது வந்து தப்பு. ஆக்சுவலி இப்போது நான் செய்துருக்கேன் பார்த்தீங்களா, ஐசிங் செய்திருக்கேன்ல, இதுதான் வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு. இதில் வந்து க்ரீமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மற்றபடி இப்போ நார்மல் சாக்லேட் கேக்குக்கு வந்து ஃபில்லிங்ஸ் அண்டு அந்த ஃப்ராஸ்டிங் ஐசிங் வந்து எப்படி கொடுப்போம்னா, விப்பிங் க்ரீம் பீட் பண்ணிவிட்டு அதில் வந்து சாக்லேட் கனாஷை மெல்ட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அந்த சாக்லேட் ஸ்பாஞ்சில் வந்து ஃபில்லிங்ஸ் எல்லாமே வந்து க்ரீமில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதுவே சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீம் எதுவுமே இதில் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் கனாஷே தான் ஃப்ராஸ்டிங் ஐசிங் எல்லாத்துக்குமே. அதோட டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து எல்லாமே செய்து எடுத்திருப்போம். அண்ட் இந்த 2 கேக்கையும் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாக்லேட் கேக்குக்கு ரேட்டு கம்மியாகவும் சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கு வந்து ரேட்டு வந்து அதிகமாகவும் இருக்கும். கேக்கோட ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் சிட்டிஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். தென் ரூரல் வில்லேஜ் ஏரியாவில் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னுலாம் எனக்கு வீடியோவில் சொல்ல முடியாது. உங்கள் சரௌண்டிங்ஸில் அண்டு நியரஸ்ட் ஹோம் பேக்கர்ஸ் வந்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் விசாரித்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஆர்டர் கிடைச்ச கேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஃபிள் கேக்குக்கு மட்டும் ட்ரஃபிள் ஐசிங் கொடுத்துட்டு பேலன்ஸ் 2 கேக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் விப்டு க்ரீமில் சாக்லேட் கனாஷை மிக்ஸ் பண்ண அந்த சாக்லேட் க்ரீம் ஐசிங் தான் நான் கொடுத்துருக்குறேன். இப்போது சாக்லேட் ட்ரஃபிள்லே வந்து ஐசிங் கொடுத்துருந்தாலும் அதுக்கு மேலே இந்த சாக்லேட் கனாஷை விட்டு ஃபுல் கவர் பண்ணி எடுக்கும்போது அந்த ஒரு நல்ல ஒரு கிளேசி லுக் வந்து கிடைக்கும். நான் இது வந்து 1:1 ரேஷியோவில் கனாஷை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதாவது இப்போ 100 கிராம்ஸ் சாக்லேட்னா 100 கிராம்ஸ் விப்பிங் க்ரீம் அந்த ரேஷியோவில் எடுத்து மெல்ட் பண்ணி அந்த கனாஷை வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி இதுதான் வந்து கிளேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஷைனி எஃபெக்ட் கொடுக்குதில்ல, இதுதான் வந்து கிளேஸ்ன்னு சொல்கிறது, சாக்லேட் கிளேஸ். ஸோ இதுக்கு வந்து அடிஷ்னல் ரேட்டெல்லாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நார்மல் சாக்லேட் கேக் வந்து இந்த கிளேஸ் கொடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செப்பரேட் கேக்கெல்லாம் இல்லை. சாக்லேட் கிளேஸ் கேக் அப்படின்னா தனி ரெசிபி, தனி டைப்பு கேக்கெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு டெக்கரேஷனில் நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்குறது தான் சாக்லேட் கிளேஸ். ஏன்னா இதிலே பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரஃபிள் கேக்லேயுமே சாக்லேட் கிளேஸ் கொடுத்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். அதேமாதிரி நார்மல் சாக்லேட் கேக்லேயுமே கிளேஸ் கொடுத்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 2 டைப் கேக்லேயுமே நம்ம கிளேஸ் கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளேஸ் பார்த்தீங்களா, ஃபேஸோட ரிஃப்ளெக்ஷன் அதில் தெரியுது, அந்தளவு நல்ல ஷைனியாக இருக்குது. ஸோ இன்னொரு கேக் பார்த்தீங்கன்னா நார்மல் சாக்லேட் கேக்கு 1 kg டாலாக செய்திருக்கிறேன். இதுக்கு வந்து ஃபுல் அந்த கிளேஸ் கவர் பண்ணியெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட்டு ட்ரிப்பு வரது மாதிரி மட்டும் கேக்கோட டாப்பில் அந்த கனாஷ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சைட்ஸ்லலாம் ட்ரிப்பு வர மாதிரி மட்டும் நான் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன்.
ஸோ கேக்கோட ஐசிங் அதுக்கப்புறம் அந்த கனாஷி கோட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா 3 கேக்குமே டெக்கரேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டெக்கரேஷன் ஒர்க் அப்படிங்கிறது வந்து அந்த சாக்லேட்டு மோடில் செய்த சாக்லேட் அந்த கார்னிஷிங் ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதோட இடையிலையா கொஞ்சம் பொமிக்ரானைட்ஸ் மாதுளை வந்து கொஞ்சம் பஞ்சாக எடுத்து அதையும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு லுக் இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஹாப்பி பர்த்டே டாப்பர் அப்புறம் நம்பர் 2 டாப்பரும் வச்சு கேக்கு டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே ஃபஸ்ட்டு கேக்குக்கு முடிச்சாச்சு. அப்புறம் இந்த 3/4 கிலோ கேக்கு பார்த்தீங்கன்னா மில்க் காம்பவுண்ட் எடுத்து அதோட டாப்பில் இந்த மாதிரி லைன் டிசைன் போட்டு விட்டுக்கிட்டேன். அப்புறம் அதில் கொஞ்சம் கோல்டு சுகர் பால்ஸும் போட்டு டெக்கரேஷன் முடிச்சுட்டு தென் அந்த மினி சாக்லேட்ஸு அதுவும் வந்து லைட்டாக கோல்டு டஸ்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஹாப்பி பர்த்டே மினி டாப்பர் வச்சுட்டு பர்த்டே பேபியோட நேமும் அதில் வச்சுட்டேன். ஆக்சுவலி அது வந்து ஃபாண்டன்ட் லெட்டர்ஸ், அது ஒன் டைப் ஃபாண்டன்ட் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்தது. அப்புறமா இந்த 1 kg சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஃபாண்டன்ட் ஃப்ளவர்ஸ் வந்து செய்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து அந்த சாக்லேட்டுக்கு மேலே தென் சைடில் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு சில்வர் கலர்லையா சுகர் பால்ஸ் வச்சு அதோட மேலே அப்புறம் சைடில் வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லையா ஹாப்பி பர்த்டே நேம் வந்து ஃபாண்டன்ட் லெட்டர்ஸ், அதாவது அந்த கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ண ஃபாண்டன்ட் லெட்டர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். மூணு கேக்குமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த கேக் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.